மஷ்ரூம்ஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் ஸ்டஃப்ட் மஷ்ரூம்ஸ் தான் பண்ண போகிறேன். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே ஜூஸியாகவும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு அதை மெல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகா, பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அது எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் ஒரு 5 மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதோட ஸ்டெம்ஸையும் நம்ம சாப்பிட்லாம். ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி மஷ்ரூமும் கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மஷ்ரூமோட ஸ்டெம்ஸை நான் அப்படியே கையில் கசக்கி விட்டு அதையும் நம்ம பேனில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட்டு, அப்புறம் டொமேட்டோ சாஸு போட்டிருக்கேன். டொமேட்டோ சாஸ் பதிலாக பீஸா சாஸ், எந்த சாஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆன உடனே கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கூல் ஆகிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனை நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் போட்டு. அதுக்கப்புறம் மஷ்ரூம்க்கு கோட்டிங் கொடுக்கறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பவுடரில் சில்லி ஃப்ளேக்ஸ், oreganos ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சீஸ் கார்ன் பப்ஸ் எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரஸ்க்கு இல்லாட்டி பிரெட் க்ரம்ஸ் கூட வச்சுக்கலாம். நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அந்த மஷ்ரூம்ஸை அந்த பண்ணி வச்ச அந்த வெஜ் கலவையை நல்லா ஸ்டஃப் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுமோ உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரில் போட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எக் வாஷில் அடுத்த கோட்டிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து க்ரஷ் பண்ணது வந்து ஒரு ஜிப்லாக்கில் க்ரஷ் பண்ணிக்கிறதுனால டேரெக்டாக உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கோட்டிங் கொடுத்துரும் அந்த கார்ன் பஃப் வச்சு. இல்லாட்டி நீங்கள் ரஸ்க்கு வேணாலும் இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, பொரிச்சு எடுக்க வேண்டியதான். கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சீஸ் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கோட்டிங் நல்லா கொடுத்துங்க, இல்லை சீஸ் வெளியே வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.